நான் யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க. உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான். உதயநிதி என்ன தெரியும்? அவர் அழகா கேட்டுவிட்டாரு. ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு அவரை போய், ஏங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேலை நடக்குது? நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம், டூரிஸ்டாக வந்திருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்லங்க போக கேட்டு. அவர் நல்லா பேசுவார். என்ன வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு எல்லாம். ஒரே நாளில் இப்போ மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க. எப்படி நீச்சலில் போய் என்னத்தை தரப்ப நாங்களாம் போக முடியுமா? போக முடியாது. மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்ல. அந்த அளவுக்கு அந்த அரசு அழகா பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுல ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்றாரு பாருங்க அண்ணன். உண்மையிலே அவருக்கு பேருக்கு முன்னால மாசு அப்படின்னு வச்சுக்காதீங்களா, மாசுபடியாம பாத்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காங்க. இது மாசற்ற மனிதன், நல்ல மனிதர் மகா சுப்பிரமணியன் அவர்கள். என் பையன் பேர் சுப்பிரமணியன்னா, உண்மையிலே அந்த பேர் ராஜ்கியெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க. அண்ணன் அழகா கஷ்டப்பட்ட காலத்துல நான் பார்த்துக்கிட்டா இருக்கேன் அவரை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். நானும் இப்போ அங்கிட்டு போய் ஏதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு இருக்கேன். இது ரொம்ப நல்ல விஷயம். அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களாம் இயற்கை பெற்ற பிள்ளைங்க, இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த இயற்கை தான் கடவுள், கடவுள் தான் இயற்கை. அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம். ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும். என் கூட ஒருத்தர் இருக்காரு, ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு தங்கச்சி இறந்து போச்சு. அவர் இறந்தோடனே ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி என் ஆபீஸ் வாசலில் கொண்டாந்து ஊட்டிட்டாங்க. அந்த மரம் அந்த தெருவையே மறிச்சு அப்படியே அவ்வளோ உயரமாக நிற்கிது. அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராஷாக போச்சு. ஒருத்தர் வந்தார் மாநகராட்சி வந்து, அண்ணே இதை வெட்டலாமான்னாரு. என்னைய வெட்டு, இதையே வெட்டுற, அது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு மேலே. ஐயோ இருக்கட்டும் என்ன வர்றேன். நல்லா இருக்கு அந்த மரம். அதில் கொய்யா மரமும் இருக்குது, எல்லா மரமும் இருக்குது. ரோட்டில் விழுகும் போகிறவங்கலாம் பிறக்கி இறக்கி சாப்பிட்டு போவாங்க. இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது, நிழல் தருது, நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது. அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பணுங்க. இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க. இது என்னைய கூட தலைவராக போடுங்க, நான் போய் வேலை செய்வேன். ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதனால உங்களை எல்லாம் சந்திச்ச சந்தோஷம். நீ மேலே யாருக்கும் ஷால்வை போடாதீங்க, ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுங்க. உன்னா ஒரு ஷால்வை வாங்கிட்டு வந்து பொத்துறீங்கல்ல, பொத்தாதீங்க, மரத்தை வாங்கி தலையில் வச்சு விட்டுருக்கு, கொண்டு போட்டு அதை செய்யுங்க. மரம் தான் நல்லது. மரம் 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 உம்மரம் எம்மரம், எம்மரம் உம்மரம், மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று, தன்னுடைய மாதாவும் ஒன்று. மரத்தை வளர்த்தா அந்த பூமிக்கு நல்லது, பூமி தாய்க்கு நல்லது, இந்த பூமி பந்துக்கு நல்லது. எல்லாரும் நல்லா இருப்போம். எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குறிப்பில் வந்து, அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஹாஸ்பிட்டலில் 1.5 லட்சம் 2 லட்சம் 8 லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு செலவு போகுது. ஆனால் அந்த மரம் காசே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது. அதை மதிக்கிறோமா நம்ம? தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதித்து இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க. வாழ்த்துக்கள். நன்றி.